ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் இவற்றை முகல்கள். நீங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா இவற்றை முகல்களை 3 கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ்காணும் தசம எண்கள் விரிவாக்க வடிவிலும் இடமதிப்பு கட்டத்திலும் எழுதுங்கன்னு. விரிவாக்கமும் எழுதணும், இடமதிப்பு கட்டமும் போடணும்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து விரிவாக்க வடிவம். எதுக்கு சொல்கிறாங்க? 56.78. அப்போது 56னா 5 × 10⁻1 கூட்டல் 6 × 10⁻0னா 10⁻0னா ஒன்றே தான், 10⁻1 கூட ஒன்றே தான். அப்போது 6 × 10 கூட்டல் இது 7 இருக்குங்களே, அப்போ 10 கழித்தல் 1, இது கழித்தல் 2ன்னு வரும். அப்போது 7 × 10 கழித்தல் 1 கூட்டல் 8 × 10 கழித்தல் 2. அவ்வளோதான். இதுக்கு விரிவாக்க வடிவம் இப்படி வரும். ரெண்டாவது வந்து இடமதிப்பு அட்டவணை. இடமதிப்பு கட்டம் என்னது? இந்த நம்பர் எழுதிக்கணுங்க, 56.78. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்துகள், இங்கே ஒன்றுகள், இங்கே 10ல் ஒன்றுகள், 10ல் ஒன்றுகள், இங்கே 100ல் ஒன்றுகள், 100ல் ஒன்றுகள். அப்போ 10 இடத்துல என்ன இருக்குது? 5, ஒன்றுகளில் 6, அதுக்கப்புறம் 10ல் 1 7, இங்கே 8. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு ஆன்சர். அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள். அதே மாதிரி தான் இதுக்கும் விரிவாக்க வடிவம் = 123.32 இது பார்த்திங்கன்னா 1 × 10⁻2 கூட்டல் 2 × 10⁻1 கூட்டல் 3 × 10⁻0 கூட்டல் 3 × 10 கழித்தல் 1 கூட்டல் 2 × 10 கழித்தல் 2. அவ்வளோதான். இதுக்கு விரிவாக்க வடிவம். இது ஆ. அடுத்தது வந்து இடமதிப்பு கட்டம். அப்போது இதில் நம்பர் எழுதுங்க, 123.32. அப்போது இங்கே 100கள், இங்கே 10கள், ஒன்றுகள், 10ல் ஒன்றுகள், 10ல் ஒன்றுகள், 100ல் ஒன்றுகள், 100ல் ஒன்றுகள். அப்போ பாருங்கள், 100ல் 1, 10ல் 2, ஒன்றுகளில் 3, 10ல் 1ல் 3, 100ல் 1ல் 2. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது ரெண்டாவதுக்கு ஆன்சர். அதே மாதிரி மூணாவதுக்கு ஃபஸ்ட்டு வந்து விரிவாக்க வடிவம். பார்த்திங்கன்னா நம்பர் என்னது? 354.56. அப்போது 3 × 10⁻2 கூட்டல் 5 × 10⁻1 கூட்டல் 4 × 10⁻0 கூட்டல் 5 × 10 கழித்தல் 1 கூட்டல் 6 × 10 கழித்தல் 2. அப்போது ரெண்டாவது வந்து இடமதிப்பு கட்டம். அப்போது இங்கே நம்பர் எழுதுங்க, 354.56. அப்போது இங்கே 100கள், இங்கே 10கள், இங்கே ஒன்றுகள், இங்கே வந்து 10ல் ஒன்றுகள், 10ல் ஒன்றுகள், இங்கே பார்த்தீங்கன்னா 100ல் ஒன்றுகள்.
அப்போது இங்கே 100ல் வந்து 3 இருக்குது, 10 இடத்துல 5 இருக்குது, ஒன்றுகள் இடத்துல 4 இருக்குது, 10ல் ஒன்றுகளில் 5 இருக்குது, அதுக்கப்புறம் 6 இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். ஃபஸ்ட்டில் இருந்தது 3 கொஷினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள். கீழ்கண்ட அளவுகளை மீட்டராகவும் தசம எண்ணாகவும் குறிப்பிடுக. எடுத்துக்காட்டிற்கு 1 கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ வரிசை எண் 5 கேள்வி கேட்டுக்கிறாங்க. அளவுகள் அவங்களே கொடுத்துட்ருக்காங்க. மீட்டர்லும் தசம எண் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின் 7 மீட்டர் 36 சென்டிமீட்டர். அப்போது 7 மீட்டர் இது பார்த்திங்கன்னா இது 10, இது 100. அப்போ 100ல் 36 மீட்டர். அப்போ 7.36 மீட்டருன்னு வரும். இதே மாதிரி மிச்சம் 4த்துக்குமே நம்ம ஆன்சர் எழுதணும். அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 26 மீட்டர் மற்றும் இது 10, இது 100. அப்போது 100ல் 50 மீட்டர். அப்போ இதுக்கு 26.50 மீட்டருன்னு வரும். அதுக்கப்புறம் 2வது பார்த்திங்கன்னா இது சென்டிமீட்டர்னால் 100ல் வரும். அப்போ 100ல் 93 மீட்டர். அப்போ 93னா 100லனா 0.93 மீட்டருன்னு வரும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா 36 மீட்டர் மற்றும் 100ல் 60 மீட்டர். அப்போ இது எப்படி வரலாம்? 36.60 மீட்டர். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா 126 மீட்டர் மற்றும் 100ல் 45 மீட்டர். அப்போ இது 126.45 மீட்டர் இந்த மாதிரி வரும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது செகண்ட் ஆன்சர். அதுக்கப்புறம் 3rd கொஷின் பாருங்கள். கீழ்கண்ட எண்களை இடமதிப்பு கட்டத்தில் குறித்து அடிக்கோடிட்டப்பட்ட எண்ணின் இடமதிப்பு காண்க. இது அடிக்கோடிட்டுங்க. இதோட இடமதிப்பு ஃபஸ்ட்டு நம்ம அட்டவணை போடலாம். அப்போ இங்கே வரிசை எண், இங்கே தசம எண், இங்கே பார்த்திங்கன்னா 100கள், அதுக்கப்புறம் இங்கே 10கள், அதுக்கப்புறம் இங்கே ஒன்றுகள், இங்கே பார்த்தீங்கன்னா 10ல் ஒன்றுகள், 10ல் ஒன்றுகள், அடுத்தது 100ல் ஒன்றுகள். அப்போது இது 1, 2, 3, 4, 5. அதுக்கப்புறம் தசம எண் எழுதிடுங்க. 36.37, 267.06, 0.23, 27.69, 53.27. அப்போ இது பாருங்கள், இது ஒன்றுகள், இது 10கள். அப்போ 100கள் இல்லாதனால இங்கே டேஷன் போட்டுங்க. 10 எவ்வளோ? 3, இது 6, 10ல் 1 வந்து 3, இது 7. அதுக்கப்புறம் பாருங்கள் 100 இடத்துல 2 இருக்குது. அப்போது 2, 6, 7, 10ல் 1 இடத்துல 0, அதுக்கப்புறம் 6. இது பாருங்கள் 100ம் இல்லை 10ம் இல்லை, ஒன்றுகள் தான் இருக்குது. அப்போது இங்கே டேஷு, இதுவும் டேஷு, இங்கே 0ன்னு வரும். அதுக்கப்புறம் 10ல் ஒன்றுகள் 2, 100ல் ஒன்றுகள் 3. அதுக்கப்புறம் பாருங்கள் இது 100கள் இல்லை இதில். அப்போது 10, இது 10, இது ஒன்றுகள். அப்போ இங்கே டேஷு, இது 2, 7, 6, 9. அதுக்கப்புறம் பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான். 100 இல்லை, 10கள் 5, ஒன்றுகள் 3, இது 2, 7. இப்போது இங்கே டேஷில் கொடுத்துக்கிறாங்கல்ல, அதுக்கு நம்ம இடமதிப்பு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டில் வந்து 3. அப்போ 3 எங்கே இருக்குது? 10ல் 1ஆம் இடத்துல. அப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 36.37, 3க்கு தானே கேட்குறாங்க. இல் 3இன் இடமதிப்பு 10ல் 1. 10ல் 1. ரெண்டாவது பாருங்கள் 6ல் கேட்குறாங்க. அப்போ 6னா இது கடைசி, 100ல் 1. அப்போது ரெண்டாவது தசம எண் என்னது? 267.06. 6க்கு கேட்குறாங்க. அப்போது இல் 6இன் இடமதிப்பு 100ல் 1. அதுக்கப்புறம் மூணாவதுக்கு பாருங்கள் 0.2க்கு கேட்குறாங்க. அப்போ 2னா இது 10ல் 1 இருக்குது. அப்போ இங்கே 10ல் 1 தானே. அப்போ மூணாவதுக்கு 10ல் 1. அப்போ மூணாவது பார்த்திங்கன்னா 0.23, 2க்கு கேட்குறாங்க. அப்போது இல்
2இன் இடமதிப்பு 10ல் 1. 10ல் 1. அதுக்கப்புறம் 4வது பாருங்கள் 9 கேட்குறாங்க. அப்போ 4வதுக்குள்ள 9 என்ன இருக்குது? 100ல் 1 இருக்குதுங்களா? அப்போது 27.69 9னா இல் 9இன் இடமதிப்பு 100ல் 1. 100ல் 1. 5வது பாருங்கள் 2க்கு கேட்குறாங்க. அப்போ 2 எங்கே இருக்குது? 10ல் 1. அப்போது 53.27னா 2க்கு கேட்குறாங்க. இல் 2இன் இடமதிப்பு 10ல் 1. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இவற்றை முயல்களே இருந்தது. 3 கொஸ்டினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா?